அது ஒரு காட்டுல இயங்கி வந்த குருகுலம். அந்த குருகுலத்துடைய ஆசிரியருக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒவ்வொரு வருஷமும் அவர்கிட்ட படிக்கிறதுலயே சிறந்த மாணவன் அல்லது சிறந்த மாணவியை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அவரு நிறைய சிறப்பு சலுகைகள் கொடுப்பாரு. ராஜா கிட்ட வேலை கூட வாங்கி கொடுப்பாரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வருடத்துல அந்த மாதிரியான சிறந்த மாணவன் அல்லது மாணவியை தேர்ந்தெடுக்கிறதுல அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. ஏன்னு பார்த்தா அந்த சமயத்துல அவர்கிட்ட படிச்சுட்டு இருந்த மாணவ மாணவிகள்ல 3 பேர் ஒரே தரத்துல இருந்தாங்க. படிப்புலனாலும் சரி, ஒழுக்கத்துலனாலும் சரி, இல்ல பிற கலைகள்லனாலும் சரி, 3 பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க. ஆனா அதுக்குன்னு ஆசிரியர் விட்டுருவாரா? அவர் தான் புத்திசாலியாச்சே. அதனால ஒரு சோதனையை நடத்தலாம்னு திட்டம் போட்டார். அது சோதனை அப்படின்னு 3 பேர்கிட்டயும் சொல்லிட்டா உஷாராயிடுவாங்கல்ல. அதனால அவங்க கிட்ட சொல்லாமலேயே அந்த சோதனையை நடத்தலான்னு அவர் முடிவு செய்து வச்சிருந்தார். ஒரு நாள் அந்த குருகுலத்துல இருந்த தன்னுடைய வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இந்த 3 மாணவர்களையும் மட்டும் வரவழைச்சார். ஆனா அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஆசிரியர் ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவரோட கையில ஒரு கூண்டு இருந்தது. அந்த மாணவர்கள் ஆசிரியரை பார்த்தாங்க, அந்த கூண்டையும் பார்த்தாங்க. ஆசிரியரே, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆசிரியர் சொன்னாரு, நான் இந்த கூண்டுல ஒரு சிறப்பான பறவையை வளர்த்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு காலையில அந்த ஆத்து பக்கமா நடந்து போகும்போது பறவை கொஞ்சம் இலப்பாரட்டுமே நான் அதை திறந்து விட்டேன். அது அப்படியே பறந்து போயிருச்சு. எனக்கு இந்த பறவையை ரொம்ப பிடிக்கும், எனக்கு எப்படியாவது அது திரும்ப வேணும் அப்படின்னு. மாணவர்கள் ரொம்ப சுலபமா ஒரு பதில் சொன்னாங்க, நாங்க போய் அந்த பறவையை திருப்பி கூட்டிட்டு வர்றோம் அப்படின்னு. இவரும் உடனே சரி வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போய் அந்த பறவை பறந்து போன இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நடத்தி கூட்டிட்டு போறாரு. கொஞ்ச தூரம் அவங்க போன பின்னாடி அவர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஆறு வந்தது. அந்த ஆறு ரொம்ப அகலமான ஆறு, அகலம் மட்டும் இல்ல நீளமான ஆறும் கூட. அப்படிப்பட்ட அந்த ஆத்துக்கு பக்கத்துல போனதும் ஆசிரியர் சொல்றாரு, இதோ இந்த இடத்துல வச்சுதான் என்னோட பறவை காணாம போச்சு, அநேகமா காட்டுக்கு அந்த பக்கம் தான் போயிருக்கோம் அப்படின்னு. இதோ ஒரே நிமிஷம், நாங்க உடனே அங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீச்சல் அடிக்கிறதுக்கு தயாராகிறாங்க மாணவர்கள். ஆசிரியருக்கு ஒரே பதட்டமாகி போச்சு. நிறுத்துங்க நிறுத்துங்க, என்ன பண்ண போறீங்க? இத்தனை நாள் இந்த காட்டுல இருக்கிறீங்க, இந்த ஆத்துக்குள்ள முதல்ல இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னாரு. மாணவர்களுக்கு முதல்ல இருக்கிறது தெரியும், ஆனாலும் குருவோட பறவை காணாம போச்சு அப்படிங்கிற பதட்டத்துல மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வெட்கி தலை குனிந்து போய் நின்னாங்க. ஆசிரியர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இதோ பாருங்க, ஒரு குறுகிய பாலம் தெரியுதா இந்த ஆத்துக்கு குறுக்கே? இந்த பாலம் வழியா போனாதான் ஆத்து சுலபமா கடக்க முடியும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நேரத்துல இந்த பாலத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நடந்து போக முடியும், அவ்வளோ எடை தான் இந்த பாலம் தாங்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்ன, யாராவது ஒருத்தரா போவாங்க? 3 பேருமே அதுல நடக்கிறதுக்கு தயாரா தான் இருந்தாங்க. ஆனா குரு முன்னாடி அடிச்சுக்க முடியாதே. அதனால இந்த மாணவர்கள்ல முதல் நபர் மட்டும் அந்த பாலத்துல ஏறுறதுக்கு தயாராகிறான். ஏறி பார்த்த பிறகுதான் அவனுக்கே புரியுது அந்த பாலத்துல நடக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. பாலம் ஆடுது, கால் கூசுது, அங்கங்க பாலம் பழுதடைஞ்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்ததும் அந்த பாலத்துடைய அடிப்பகுதியில ஒரு 6 அடி 7 அடி கிட்ட காணாம போயிருந்தது. இனி அது மேல நடக்க முடியாது, வேணும்னா கைய வச்சு பிடிச்சு தொங்கிக்கிட்டே போலாம். அவனும் கொஞ்சம் முயற்சி செய்து பார்க்கறான். ஆனா ஆத்துடைய நீர்வரத்தை அதிகரிக்கவும் அவனால அந்த மாதிரி தொங்கியும் போக முடியல. அந்த கம்பி பயங்கரமா ஆடுது, கீழே விழுந்துடுறான். ஆத்துல முதல்ல வேற இருக்கா, தப்பிச்சா போதும்னு பயந்து நீச்சல் அடிச்சு அப்படியே அந்த பாதி ஆத்த கடந்து ஆசிரியர்கிட்டயே மறுபடியும் வந்து சேர்ந்துடுறான். ஆசிரியர் ஒண்ணுமே சொல்லல, அந்த 2வது மாணவனுடைய முகத்தை மட்டும் பாக்குறாரு. அதனால அவனும் அந்த பாலத்து மேல ஏறுறான். அதே மாதிரிதான் நடு பாலம் வரைக்கும் போனதும் அவ்வளோ பெரிய ஓட்டையா அந்த பாலத்துல பாக்குறான். கம்பியை பிடிச்சிட்டு தொங்கிட்டே போறதுக்கு முயற்சி செய்யறான், அதுவும் முடியல. அதே மாதிரி ஆத்துல விழுந்து நீச்சல் அடிச்சு கடைசியா கரைக்கு வந்து சேர்றான். ஆசிரியர் ஒன்னும் பதில் சொல்லல, 3வது மாணவனுடைய முகத்தை மட்டும் பார்த்தாரு. இப்ப 3வது மாணவனும் அதே மாதிரி பாலத்துல ஏறி பாதி வரைக்கும் போயிட்டு கீழே விழுந்து மறுபடியும் நீச்சல் அடிச்சு திரும்பி வந்துட்டான். அதே நேரத்துல மத்த 2 பேரும் ஆசிரியருக்கு உதவ முடியலையேங்கிற விரக்தியில ஒரு ஓரமா போய் நின்றுட்டு இருக்க. அந்த 3வது மாணவன் மட்டும் ஆசிரியர்கிட்ட மறுபடியும் வந்து, நான் இன்னொரு தடவை முயற்சி செய்யட்டுமா அப்படின்னு கேட்டான். ஆசிரியர் அன்னைக்கு முடிவு செய்தாரு, அறிவுல, திறமையில, ஒழுக்கத்துல இவங்க 3 பேரும் சமமாக இருக்கலாம், ஆனா ஒரு தோல்விக்கு பின்னாடியும் மறுபடியும் முயற்சி செய்யணும்னு நினைச்ச இவன் தான் சிறந்த மாணவன் அப்படின்னு. இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நம்மள நிறைய பேரும் கூட, என்கிட்ட அறிவு இருக்கு அதை வச்சு முன்னேறிடலாம், என்கிட்ட திறமை இருக்கு அதை வச்சு முன்னேறிடலாம், என்கிட்ட உழைப்பு இருக்கு அதை வச்சு முன்னேறிடலான்னு பல கணக்குகள் போடுறோம். ஆனா உண்மை என்னன்னா, அறிவு, திறமை, உழைப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தோல்வி அடைஞ்ச பின்னாடியும் மறுபடி முயற்சி செய்யற அந்த மனப்பக்குவம் தான் ஒரு மனிதனை ஜெயிக்க வைக்குது. அதனால முயற்சிங்கிற ஒன்றை மட்டும் என்னைக்குமே விட்டுறாதீங்க.